வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரமா நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த கிராண்ட் ஃபைனலுங்க. கிராண்ட் ஃபைனல் யாருக்கும் நடுவில் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஹோம் டீமான மகவை விசஸ் மாங்கொட்டை நத்தம். பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண மகவை பாத்தீங்கன்னா பவுலிங் சூஸ் பண்ணிருக்காங்க. மாங்கொட்டை நத்தம் பேட்டிங் ஆடுவாங்க. 5 ஓவர் கொண்ட மேட்ச், 4 பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். இந்த போட்டிக்கு நடுவராக பார்த்தீங்கன்னா மெயின் அம்பையராக யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிஷ் ப்ரோவும், லெக் அம்பையராக யார் நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா மணி அண்ணனும் இருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கிங் எண்டில் மாங்கொட்டை நத்தத்திலேருந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வித்தவுட் டவுட் கண்டிப்பாக அஜித் இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி நம்ம பாரதி அண்ணன் ஆடுவாங்க. விறுவிறுப்பான மேட்சாக இருக்கும் கண்டிப்பாக. முதல் ஓவர் போடுறதுக்காக மகவையிலிருந்து அரவிந்த் வந்திருக்காரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சேஞ்ச் இடமொழியூர் கிரிக்கெட்டர் அஜித் வந்திருக்காருங்க ஸ்ட்ரைக்கில். ஸ்டார்ட் த மேட்ச். முதல் பந்து ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பிட்ச் பால் சைடில் தட்டி விட்டுருக்காரு. இங்கே ஒரு நல்ல ஃபீல்டு, 2க்கான கால் எதுவும் இல்லை, சிங்கிள் சேஃபாக அடிப்பாங்க. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேனா பிளாக் பாரதி. முதல் பந்தே பார்த்தீங்கன்னா பெரிய 6 ஸ்ட்ரெயிட்டில் முதல் 6ஐயும் பதிவு பண்ணியிருக்காரு பாரதி. நல்ல பேட்டிங் அவர்கிட்ட இருந்து. முதல் லாரி நல்ல ஒரு ஷாட்டு, 2க்கான கால் இருக்குங்க. அங்கே நல்ல த்ரோ, 2 ரன் ஓடிட்டாங்க. 4th பால் ஷாட்டு, கேட்சுக்கான கால் இருக்கா? பெரிய 6ங்க, எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு 6, மிகப்பெரிய 2வது 6 ஒரு பேட்ல இருந்து. ஷாட்டுங்க, நேரா ஃபீல்டர் கையில, கேட்ச் டிராப்பு, பவுண்டரி, 1 பவுன்ஸ் பவுண்டரிங்க. ஒரு பிடி வாய்ப்பு கிரிக்கெட்டர் அஜித்துக்கு நல்ல ஒரு லக் இருக்குங்க. ஓவர் வீசுவதற்காக யார் வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா தமிழ் வந்திருக்காரு, பாரதி. நல்ல பாலுங்க, செகண்ட் பால் நல்ல பாலு, கேட்சுக்கான வாய்ப்பு இருந்துச்சு, 1 பவுன்ஸ்ல போயிருக்கு, சிங்கிள். ஷாட்டுங்க, நல்ல ஒரு ஷாட்டு, தடுத்துட்டாரு ஸ்ட்ரைட்ல, சிங்கிள் மட்டுமே கிடைக்கும், 1 ஓட்டங்கள் மட்டுமே. லாஸ்ட் 2 நல்ல பாலுங்க, நல்ல ஒரு பந்து வீச்சு, ரன் எதுவும் இல்லை. டாட் பால் ஷாட்டுங்க, கேட்சுக்கான கால் இருக்கு. நேரா பாத்தீங்கன்னா ஃபீல்டர் கையில லாங் ஆன்ல தனது விக்கெட்டை பறி கொடுத்து போயிட்டு இருக்காரு பாரதி அண்ணன். தேர்ட் ஓவர் போடுறதாக நம்ம சித்தப்பா வந்திருக்காரு. நல்ல பாலுங்க, ஒரு குயிக்கர் 1 டெலிவரி. நாகராஜ் ஒரு லெக் கட்டர், டாட் பால். ஷாட்டு, இப்ப கண்டிப்பா கேட்ச்னே நினைக்கிறேன். நேரா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபீல்டர் கையிலே கொடுத்துருக்காரு. விக்கெட்டுங்க, 3 டைம் பாத்தீங்கன்னா சான்ஸை விட்டு கொடுத்தாங்க. 4வது தடவை எடுத்திருக்காருங்க அவரோட கேட்சை. கிரிக்கெட்டர் விக்கெட்டும் போயிருக்கு. விக்கெட் ஷாட்டுங்க, 6 ஓட்டங்கள், மிகப்பெரிய 6. முதல் 6ஐ பார்த்தீங்கன்னா பதிவு செஞ்சிருக்காரு கரிகாலன். நல்ல ஷாட் அவர்கிட்ட இருந்து. 4வது ஓவர் போடுறதுக்காக தமிழ் வந்திருக்காரு. நல்ல ஒரு பால், சிறந்த ஒரு பந்து வீச்சு. ஸ்ட்ரைக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டி இருக்காரு. பெண்கள் எதுவும் இல்லை. லாஸ்ட் 2 நல்ல பாலுங்க, நல்ல கீப்பிங், போட்டாரு. சிறப்பாக பந்து வீசி கொண்டிருக்கிறார் தமிழ் தனது அணிக்காக. லாஸ்ட் 1 பால் நல்ல பாலுங்க, மீண்டும் ஒரு அருமையான பந்து வீச்சு. சூப்பரா போட்டிருக்காரு இந்த ஓவரை. இதோட பாத்தீங்கன்னா ஓவர் முடிவடைந்திருக்கு. நல்லா போட்டிருக்காரு. 4 ஓவருக்கு 39 ஆடி இருக்காங்க. 2 விக்கெட் லாஸ் பண்ணி இப்போ 5th ஓவர் போடுறதாக வினோத் வந்திருக்காரு. முதல் பந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பிட்ச் டெலிவரி, மிஸ் டைம் ஷாட், நேராக பார்த்தீங்கன்னா பவுலரை கலெக்ட் பண்ணிடுவாங்க. வினோத் சிங்கிள் கிடச்சிருக்கு. ஷார்ட் பிட்ச் பால் எண்ணிக்கப்பட்ட 1 எட்ஜ் அடிச்சு போயிருக்கு. 1 லாஸ்ட் 2 டெலிவரி. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அடி தான்.
2ன்னு கார்னரில் இருப்பாங்களான்னு தெரில. நிறையா தட்டான்ஸ்லாம் பறக்குது குறுக்க வேற. சிங்கிள் ஓடி இருக்காங்க. இன்னிங்ஸில் ஒரு பால் இருக்குது. இந்த பாலை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய ரன்னுக்கு அடிக்கணும்னு தான் ட்ரை பண்ணுவாங்க. மிஸ் பண்ணிட்டாருங்க கம்ப்ளீட்டாக. ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரியை மிஸ் பண்ணிட்டாரு. நல்ல கீப்பிங்க. நல்ல ஓவர் இது. பெரிய ரன்ஸ் எதுவும் கொடுக்கலாம். கடைசி ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரே 4 ரன் தான் கைஸ் போயிருக்கு. சூப்பராக போட்டிருக்காரு. 43 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 44 டார்கெட்டு. இந்த மேட்சை வின் பண்ணணும்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனா மகவேலிருந்து ஸ்டேக்கிங் என்ன நம்ம சித்தப்பு இருக்காரு. நான் ஸ்டேக்கிங் என்ன வினோத் ஆடுவாங்க. முதல் ஓவர் போடுறதுக்காக மாங்கோட்டை நத்தத்திலிருந்து ரஞ்சித் ஆஸ் யூஷுவல் அவர் தான் ஓப்பன் பண்ணுவார். 2வது இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. முதல் ஓவரோட முதல் பந்து ரஞ்சித் டு நாகராஜ். ஒரு லெக் பைங்க மிஸ் பண்ணிட்டாரு. சிங்கிள் முதல் பந்து. செகண்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. லெக் சைடில் அடிச்சிருக்காரு. நல்ல ஃபீல்டிங் அங்கே பாண்டிகிட்ட இருந்து நல்லா தடுத்து போட்டிருக்காரு. சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். 4th பால் பந்து வந்து எய்த்துக்குது. நல்லா வேகமாக போடுறதுனால பந்து வந்து டைம் பண்ண முடியல. எதுக்குது இந்த பிச்சுக்கும் இதுக்கும். சிங்கிள். லாஸ்ட் ஷாட். முதல் 6 பதிவு பண்ணியிருக்காரு வினோத். நல்ல ஷாட்டுங்க. நல்லா மிடில் பேட்ல டைம் பண்ணாரு. 6 முதல் 6 பதிவு பண்ணியிருக்காங்க. ஷாட்டுங்க. ஒரு சூப்பர் ஷாட். பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி பந்து எதுக்குது தான். ஒரு ஓட்டங்கள் சிங்கிள் ஓடுவாங்க. செகண்ட் ஓவர் போடுறதாக அஜய் வந்திருக்காரு. ஒயிட் டெலிவரி. அகல பந்து ஒயிடுங்க. ஃபர்ஸ்ட் பால் ரெடி. ஷாட்டுங்க. பெரிய 6ங்க. ஷார்ட் பிட்ச் பால். மேக்ஸிமம் தேர்ட் பால் ஷாட்டுங்க. மிக பெரியாரு. காத்துனால தள்ளிட்டு போருக்கு. 6 விக்கெட்டுங்க. அப்படியே இறங்கி மட்டு வீச்சாளர் 6ன்னு தான் நினைச்சேன். காத்துல பார்த்தீங்கன்னா வந்து கேட்ச் ஆகிருக்காரு. 4th பால். இப்போ ஸ்ட்ரைக்ல நீ பேட்ஸ் பண்ண தமிழ் இருக்காரு. ஷாட்டுங்க. அங்க 6 சொல்லுமா. பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டாங்க. மிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 பவுன்ஸ்ல பார்த்தீங்கன்னா பவுண்டரி போயிருக்கு. லாஸ்ட் 1 பால். நிர்ணயிக்கப்பட்ட 1 G1. நல்ல ஓவர். தேர்ட் ஓவர் போடுறதா குட்டி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல சித்தப்பு. 18 பாலுக்கு 18 வேணும். கண்டிப்பாக சேஸ் பண்ணலாம். என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். 18 பாலுக்கு 18. மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஆனாலே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரன்ஸ் எல்லாம் வந்துடும். 2 இழுக்கிறாங்க. நல்ல ஒரு ரன்னிங். 2 ஓடிட்டாங்க. நல்ல ரன்னிங்க. நல்ல ஒரு பாலு. நல்லா அடிச்சாரு. நல்ல ஃபீல்டிங் அங்கே குட்டிக்கிட்டே இருந்து தடுத்து போட்டிருக்காரு. 2 ரன்னு. சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். லாஸ்ட் 2 ஃபுல் டாஸ் டெலிவரி. நல்லா தடுத்து போட்டிருக்காரு. நல்லா ஸ்டாப் அங்கே ரஞ்சித் அண்ணங்கிட்ட இருந்து. சிங்கிள் மட்டுமே. லாஸ்ட் 1 பால். ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட்ல அடிச்சிருக்காரு. நேரா ஃபீல்டர் பாரதி அண்ணங்கிட்டயே விக்கெட்டுங்க. ஓவருக்கு 32 ரன் ஆடிருக்காங்க. 2 விக்கெட் லாஸ் பண்ணி. இன்னும் 12 பாலுக்கு 13 வேணுங்க இந்த மேட்சை வின் பண்ணணுமா மகவை அன்னைக்கு. 4th ஓவர் போடுறதாக ரஞ்சித் வந்திருக்காரு. 12 பாலுக்கு 13 வேணும். சேஸ் பண்ணிடுவாங்களா. அருமையாக தட்டப்பட்ட பந்து. 2 ஓட்டங்களை ஆடி இருக்காரு. 1 ஓட்டங்கள் கிடைக்கும். பால் ஸ்ட்ரைக்கில் இப்போ நியூ பேட்ஸ்மேனா தனுஷ். ரன் அவுட்டுங்க. 8க்கு 10.
நல்ல பாலுங்க, நல்ல ஒரு வேகத்தோட போட்டார். டாட் பால். 7க்கு 10. அகைன் பார்த்தீங்கன்னா ஆனதோட விக்கெட்டும் போயிருக்கு. விக்கெட்டுங்க. 6 பாலுக்கு 10 வேணும். மகவே இந்த மேட்சை வின் பண்ணணும்னா கிரிக்கெட்டர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணி கொடுப்பாரான்னு பார்க்கணும். பந்து போட்டு 10 ரன்னை டிஃபெண்ட் பண்ணுவாரான்னு பார்க்கணும். இல்லை சித்தப்பு இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா 10 ரன் அடித்து இந்த மேட்சை வின் பண்ணி கொடுப்பாரான்னு பார்க்கணும். கண்டிப்பாக என்ன ஆக போகுது நம்மளுக்கு இன்னும் ஒரு ஓவரில் தெரிஞ்சிடும். ஃபஸ்ட் ஓவர் போடுறதாக கிரிக்கெட்டர் அஜித் வந்திருக்காரு. முதல் பந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி. இந்த இது ரன்னும் இல்லை, எதுவும் இல்லை. டாட் பால் தான். லக் இருக்குன்னே சொல்லலாம் சித்தப்புக்கு. 4 பாலுக்கு 9 வேணும். G1 தான். G2ங்க. 3 பாலுக்கு 7 வேணும். ஒரு பெரிய ஷாட் கண்டிப்பாக தேவைப்படுது சித்தப்பு பேட்டில் இருந்து. அவரால் முடியும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுவார். எட்ஜி ஏறி இருக்குங்க. கேட்சை பிடிச்சிருக்காரு கிரிக்கெட்டர் அஜித். விக்கெட்டை விட்டுருக்காருங்க சித்தப்பு. ஒரு பாலுக்கு 4 வேணுங்க. விறுவிறுப்பான மேட்சாக இருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு வைட் டெலிவரி. 1க்கு 3. 2 அடித்தால் டிரா, 1 அடித்தால் 3 அடித்தால். பாலுக்கு 3 ஆடணும், 2 அடிச்சா டிரா. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா 2 ஓடிடுவாங்க. மாங்கோட்டை நத்தம் அணியினர் இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா வின் பண்ணிருக்காங்க. மாங்கோட்டை நத்தம் ஃபைனலிஸ்ட் வித்தியாசத்தில் மாங்கோட்டை நத்தம் அணியினர் வெற்றி பெற்றாங்க. மேட்சை வின் பண்ணிருக்காங்க மாங்கோட்டை நத்தம். சூப்பரா வந்துட்டு ஃபைட் பேக் கொடுத்தாங்க மகவே அணி. 1 ரன் ஷாட்ல தான் வந்துட்டு தோத்து போயிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய தோல்வி சொல்ல முடியாது. நல்லா ஃபைட் கொடுத்தாங்க. மோகன் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள். நம்ம இன்னொரு சுவாரஸ்யமான டோர்னமெண்ட்ல சந்திக்கலாம் கைஸ். பாய். அதுவரை நம்மளோட பாஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்து நல்ல முயற்சி மகவே என்ஜாய் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தற்போது பரிசு. பாய் கைஸ். இந்த டோர்னமெண்டோட 3rd பிரைஸ் தலையாமங்கலம் 16,000 ரூபா பிரைஸு ப்ளஸ் கப்பு. இந்த டோர்னமெண்டோட 2வது பிரைஸு 20,000 ரூபா பிரைஸு ப்ளஸ் கப்பு. மகாராஜபுரம் மகவை கிரிக்கெட் கிளப். 5025 மாங்கோட்டை நத்தம் அணியினர் வழங்குவர் கனிப்பண்ணை திருமக்கோட்டை அவர்கள் சார்பாக இந்த டோர்னமெண்டோட முதல் பரிசு 25,000 ரூபா ப்ளஸ் கப்பு. மாங்கோட்டை நத்தம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்த எல்லா டீமுக்கும் ஷீல்டு, எல்லா பிளேயருக்கும். கபடிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். காய்சன் பார்த்தி அவர்கள் சீனியர் அவார்ட் பாயிண்ட் அவர்களுக்கு முன்னாள் வீரர்கள் எங்களை சூப்பர். இங்கே டோர்னமெண்ட் நடத்துகிற பசங்களுக்கு இவங்களுக்கு முன்னாடி செட்டில் விளையாண்ட எல்லாருக்கும் வந்து கவர்மெண்ட் நல்ல விஷயங்க. அது பழைய பிளேயர் இவங்கெல்லாம் இந்த ஊரில். இவர்கள் முன்னாள் வீரர்கள். ஓகே, வாழ்த்துக்கள் ப்ரோ.
உங்களுக்கு சிறப்பு பரிசுகளை கொண்டாடி பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த டோர்னமெண்ட்டை 2 நாள் பிளான் பண்ணி மழை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 3ஆவது நாளையும் வச்சு மேட்ச் எல்லாமே நல்லா நடத்தி நல்லா முடிச்சிருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் மேலும் மேலும் அடுத்த வருஷமும் இதே மாதிரி டோர்னமெண்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு மோகன் மீடியா சார்பாக கேட்டுக்கிறேன். நல்லா நடத்துனீங்க. அடுத்த வருஷம் இதை விட பெரிய டோர்னமெண்ட் வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மோகன் மீடியாவுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவங்க தான் மகாராஜபுரம் கிரிக்கெட் கிளப்பு. எல்லாரையும் பார்த்துங்க. இங்க பாருங்க ஸ்மைல் இப்படி காமிக்க ஏதாச்சும்